ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வருதா, ஸோ இந்த மாதிரியான எரர் வருதா, அதை எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வந்துச்சுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்தேன், எந்த வித ஒரு தீர்வும் எனக்கு கிடைக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஹிந்திலேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. தமிழில் தேடி பார்த்தா தமிழில் தெளிவாக எந்த ஒரு வீடியோவும் இல்லை, தமிழ்லேயே இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடுச்சு, அது எப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வரலன்னா அடுத்த ஸ்டெப்பு பண்ணுங்கள். ஸோ இதில் எல்லாருமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க, ஆனால் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை விட்டுட்டாங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்பு ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் இன் ஆஃப் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். அந்த ஆப் இன் ஆஃப் உள்ளே போனீங்கன்னாக்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும். நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கனாக்கா 4 ஸ்டாப்பு கிளியர் டேட்டா அப்படின்னு கீழே இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ 4 ஸ்டாப்பை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிளியர் டேட்டா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ரைட் ஹேண்ட் கிளியர் டேட்டா அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும். அதில் செகண்ட் ஆப்ஷன் கிளியர் சாட்சி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இஷ்யூ சால்வ் ஆச்சுன்னு பாருங்கள். சால்வ்னா ரெண்டாவது பண்ண வேண்டியது நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போகணும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இது ரிப்பீட்டட் ப்ராசஸ் தான், அதே தான் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் காட்டும், ஆப்புன்னு காட்டும். ஸோ ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்புக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டும். மேனேஜ் ஆப்புன்னு காட்டும். அந்த மேனேஜ் ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ மேனேஜ் ஆப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ அந்த சர்ச்சில் யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப் வந்துடும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறீங்க. என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே பேஜ் தான் வரும். அதே மாதிரி 4 ஸ்டாப்பு அதை கிளியர் இது கொடுக்குறீங்க. ஆனால் இது பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு யூடியூப் புதுசாக ஓப்பன் ஆகும், உங்களுடைய பழைய மெயில் ஐடி இல்லாமல் உள்ள செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னாக்கா ஆல்ரெடி இருக்கிற எல்லாமே காட்டும். கிளிக் பண்ணிங்கன்னா பழைய டேட்டா அப்படியே எல்லாமே வந்துடும். ஸோ 4 ஸ்டாப் கொடுத்துக்கிறீங்க, கிளியர் டேட்டா கொடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறீங்க. இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும் ஒன்று தான். அது ஆப்புக்குள்ளே போகிறீங்க, இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய் அதே மாதிரி பண்ணுறீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உள்ள பிளாங்காக இருக்கிறத பார்த்து பயந்துடாதீங்க, அது ஒன்றும் கிடையாது. திருப்பி செட்டிங்ஸ்குள்ளே போய் மெயில் ஐடி ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டேட்டாவும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இது ரெண்டுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சுட்டு வருதான்னு பாருங்கள். அப்படி வரலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறீங்கனாக்கா யூடியூப்பை ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் யூடியூப் உள்ளே போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா யூடியூப் உள்ள பேஜ் உள்ளே போனதுக்கு அப்புறமா உங்களுடைய சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களாக்கா, அது கீழே இருக்கும். உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் யூன்னு இருக்குது, நான் ஹைட் பண்ணியிருக்கேன் எல்லோ கலரில். அந்த உங்கள் நேம் இருக்கலாம், இல்லை நீங்கள் வச்ச ஏதாவது இமேஜ் லோகோ அது இருக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணணும். மறக்காமல் யூடியூப் உள்ளே போகிறீங்க, உள்ளே போனணும் உங்கள் அப்படின்ற உங்கள் சேனலில் கிளிக் பண்ணிக்கோங்க. சேனல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும்ல, ஜெண்டர் இது அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே பேக் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று காட்டும். நல்லா பார்த்துக்கோங்க, ப்ளே பேக் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அந்த ப்ளே பேக்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதுதான் அந்த ப்ளே பேக்கு. ஸோ ப்ளே பேக்கை யூடியூப் உள்ளே போகிறீங்க, உங்கள் சேனலுக்குள்ளே போகிறீங்க. ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறீங்க, ப்ளே பேக்கை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணி முடிச்சோன்னா உள்ளே 3 ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஆட்டோ ப்ளே நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ப்ளே நெக்ஸ்ட் வீடியோ 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோ ப்ளே நெக்ஸ்ட் வீடியோ, அது ஆஃபில் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியும் வரலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு யூடியூப்பை அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் இல்லைன்னா அப்டேட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்டேட்டில் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. ஒரு மெயினான முக்கியமான விஷயம், இதெல்லாம் பண்ணிவிட்டு வரலன்னா இது இவ்வளோத்தையும் திருப்பி ஒரு தடவை பண்ணிவிட்டு மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் யாருமே சொல்லாத விஷயம். நான் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு எனக்கு வரவே இல்லை
அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். இவ்வளோத்தையும் பண்ணி முடிச்சுட்டு யூடியூப்குள்ளே போகக்கூடாது. மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். வீடியோ எதுவும் பார்க்கக்கூடாது. இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு மொபைலை ரீஸ்டார்ட், அதாவது ரீபூட் பண்ணணும். பண்ணி முடிச்சிங்கன்னா 100% இந்த ப்ராப்ளம், இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாயிடும். ஸோ இதுதாங்க நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ வந்து தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் 1 by 1 வந்து ப்ராசஸ் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா கிளியராக தான் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மொபைலை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லா விதமான வீடியோஸும் போடுவோம். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸும் போடுவோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நமக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் தேவை. ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் கொடுக்க மறக்காதீங்க. ஸோ நமக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இன்னும் இருந்தாலும் நமக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய தேவைப்படுது. ஸோ நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தது நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.